யாருப்பா இந்த பையன் பூம்ராக்கு மாற்று வீரரா வந்து இப்படி அசத்துறாருன்னு நம்மளை எல்லாம் ஆச்சரியப்பட வச்ச மேட்சை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்தியா இங்கிலாந்துக்கு இடையேயான 4வது டெஸ்ட் போட்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொடங்குனுச்சு. அந்த போட்டியில பாத்தீங்கன்னா பூம்ராக்கு மாற்று வீரரா ஆகாஷ் தீப் பாத்தீங்கன்னா அறிமுக வீரரா வந்து இடம்பெற்று இருந்தாரு. இவர் தனது அறிமுக போட்டியிலே பாத்தீங்கன்னா அசத்தலா பந்து வீசி இங்கிலாந்தோட முதல் 3 வீரர்களை அற்புதமா வெளியேற்றினாரு. இவரோட சிறப்பான பந்து வீச்சுல ஜாக் பாத்தீங்கன்னா 42 ரன்னுக்கும் பென் டக்கெட் பாத்தீங்கன்னா 11 ரன்னுக்கும் விக்கெட் இழந்துட்டாங்க. இவருக்கு அடுத்தபடியா வந்த ஒல்லி போப் பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆகி வெளியேற்றினாரு. இப்படி இங்கிலாந்தோட முதல் 3 பேட்ஸ்மேன்களை இவர் அசத்தலான பந்து வீச்சு மூலமா வெளியேற்றினாரு. இவருக்கு அடுத்தபடியா பேட்டிங் செய்ய வந்த பிரைஸ்டோ பாத்தீங்கன்னா 34 ரன்னுக்கு தனது விக்கெட்டை பாத்தீங்கன்னா அஸ்வின் கிட்ட வந்து இழந்துட்டாரு. அடுத்ததா பேட்டிங் செய்ய வந்த பென் ஸ்டோக் பாத்தீங்கன்னா வெறும் 3 ரன்கள் மட்டுமே எடுத்து தனது விக்கெட்டை ரவீந்திர ஜடேஜா கிட்ட இழந்துட்டு போயிட்டாரு. பென் ஓக்ஸும் பாத்தீங்கன்னா சிராஜ் கிட்ட தனது விக்கெட்டை இழந்துட்டு போனாரு. இவர்களுக்கு அடுத்தபடியா பேட்டிங் செய்ய வந்த ஜோ ரூட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பா விளையாடி சதம் அடிச்சிருக்காரு. ஜோ ரூட் பாத்தீங்கன்னா 106 ரன் எடுத்து கடைசி வரை ஆட்டம் இழக்காம இருக்காரு. இவரோட பேட்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒல்லி ராபின்சன் பாத்தீங்கன்னா 31 ரன் எடுத்து இவரும் கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காம இருக்காரு. இதோட பாத்தீங்கன்னா முதல் நாள் ஆட்ட நேர முடிவு வந்து முடிஞ்சிருச்சு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அணி 302 ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க. ஆரம்பத்துல இந்திய அணி தனது பந்து வீச்சு மூலம் இங்கிலாந்து அணியை சிறப்பா கட்டுப்படுத்தி இருந்தாங்க. 2வது சீசன்ல பாத்தீங்கன்னா ஜோ ரூட் தனி ஒரு ஆளா நின்று இங்கிலாந்து அணியை தூக்கி நிறுத்திருக்காரு. மொத்தத்துல 302 ரன் என்பது முதல் நாள்ல நல்ல ஸ்கோர் தான். நாளைய நாள் ஆட்டத்துல ஜோ ரூட் மிகப்பெரிய ரன்கள் அடிச்ச இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸ்ல பெரிய ஸ்கோர் அடிக்கும். அவரை சீக்கிரமே விக்கெட் எடுத்து நாளைய போட்டியில இந்தியா சீக்கிரம் களமிறங்கி பெரிய ஸ்கோர் அடிக்க இந்திய அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.